ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் வர ஆரம்பித்திருக்கிறது, படகுகள் வர ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000 பேர் இந்த படகுகளில் வர்றாங்க. 1000க்கு மேற்பட்ட படகுகள் ஒரே நேரத்தில் காசாவுக்குள்ள வரப்போகுது. இவற்றை தடுக்கிறதா, பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போடுறதா, அல்லது யமன்ல போய் குண்டு போடுறதா, அல்லது லெபனான் பகுதியில் போய் சண்டை போடுறதான்னு தலையை பீத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இஸ்ரேலுடைய நிலை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெனோவா துறைமுக தொழிலாளர்கள் சங்கம் இன்றைக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். என்ன அறிவிப்புனா, ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் ஜெனோவா ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய துறைமுகங்கள்ல ஒன்று ஜெனோவா இத்தாலியில இருக்குது. இந்த துறைமுகத்தில் இருந்து தான் அவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த துறைமுகத்தில் இருந்து செல்லக்கூடிய எந்த கப்பல்கள், எந்த ஒரு போட்டாக இருந்தாலும் அவங்க 20 நிமிடங்களாவது எங்களுடைய தொலைத்தொடர்பில் இல்லாமல் போனால், இஸ்ரேல் அவர்களுடைய கம்யூனிகேஷனை 20 நிமிஷமாவது கட் பண்ணினாங்கன்னு சொன்னா, இனிமேல் இஸ்ரேலுடைய எந்த கப்பல்களையும் எங்களுடைய துறைமுகத்திற்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக காசாவுக்குள்ள நுழைய விடாமல் இஸ்ரேல் தடுத்தது என்று சொன்னால், கண்டிப்பாக இஸ்ரேலுடைய எந்த கப்பல்களையும் துறைமுகத்திற்கு வரவிட மாட்டோம் என்று சொல்லி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை இஸ்ரேலுடைய சேனல் 20 இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இந்த ஜெனோவா துறைமுகம் ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த துறைமுகத்துக்கு இஸ்ரேலுடைய கப்பல்களை வரவிட மாட்டோம் என்கிற எச்சரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான படகுகளில் 30,000க்கு மேற்பட்ட போராளிகள் காசாவை நோக்கி உணவுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். உலக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்படியான ஒரு சம்பவம் தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழலில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்ததாகவும், அதே நேரத்தில் ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்கிற கேரியர் ஒன்றை அளித்ததாகவும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்லோவேனியா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கில் தாங்களும் இணைவது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஸ்லோவேனியாவுடைய அரசாங்கம் வெளிப்படையாகவே இன்றைக்கு அவருடைய வெளியுறவு அமைச்சரூடாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இடைவிடாத தாக்குதல்களை காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகிறது. எனவே நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்கிற வழக்கில் நாங்களும் ஒரு நாடாக இணைந்து கொள்கிறோம் என்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் இணைந்து கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தான்